ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்டில் இருக்கிற டைட்டானிக் பொருட்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ தான் உள்ளுக்கு என்ட்ரு ஆகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கப்பல், டைட்டானிக் கப்பல் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு செம்ம சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதுவும் நைட் டைமில் செம்மையாகவே இருந்தது. நீங்கள் அதை தான் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. டைட்டானிக்கோட கப்பலோட பேக் சைடு எப்படி இருக்குமோ அப்படியே தத்ரூபமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. பெயிண்டிங் முதற்கொண்டு எல்லாமே ஆர்ட் ஒர்க் தான். அது டிஜே அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதாவது மூவிக்கு எப்படி செட்டு போடுவாங்களோ அந்த மாதிரி செம்ம செட்டிங்ஸில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அதை தான் இப்போ லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கப்பல் உள்ளுக்கு என்ட்ரு ஆகிறோம். ஸோ சஸ்வின் ராஜ் டைட்டானிக் கப்பலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. அதுதான் நீங்கள் லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டைட்டானிக் கப்பலுக்குள்ளே இதுதான் அந்த டிஜே அம்யூஸ்மெண்ட் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லியிருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு என்ட்ரானோடனே வெல்கம் மாதிரி அந்த ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்கு நடந்து போகும்போது அந்த கப்பலுக்குள்ளே நடந்து போகிற அந்த ஃபீல் இருந்தது. தத்ரூபமாக ரெண்டு சைடுமே ரூம் இருக்கிற மாதிரியே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பேனர் தான் வச்சு இது பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் உண்மையிலேயே ஒரிஜினலாக ஒரு ரூம் இருக்கிற மாதிரியே இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் ஆகி உள்ளுக்கு போனோம்னு பார்த்திங்கன்னா அங்கே யாரெல்லாம் இந்த கப்பலில் போனாங்க அப்படின்ற பேஸில் ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டைட்டானிக் கப்பலோட அவுட் சைட், அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி இருக்கும்ல, டைட்டானிக் கப்பலோட ஃப்ரண்ட் சைடு தான் இப்போ நம்ம போகிறோம். இது கப்பல் ஓட்டின ஒரு அந்த யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த சைடு, இது ஃப்ரண்ட் சைடு, ஃபுல் அண்ட் ஃபுல் டைட்டானிக் கப்பலோட ஃப்ரண்ட் சைடு நம்ம நிற்கிறோம். அந்த இடத்துலேருந்து அந்த எக்ஸிபிஷனை பார்க்கும்போது உண்மையிலேயே எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன், சரிங்களா? அதெல்லாம் செம சூப்பராக இருந்தது. ஒரு குழந்தைங்களோட என்ஜாய்மெண்ட் தானே. அந்த லைட்டிங் பார்த்திங்கன்னா அந்த தத்ரூபமாக அந்த கப்பலுக்குள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த டிசைன் கைப்பிடி விளக்கங்களை செஞ்ச மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு போனோடனே அந்த கப்பலோட டிசைன் அப்படியே இருந்தது. டைட்டானிக் கப்பல் எப்படி இருக்குமோ அதை தத்ரூபமாக உள்ளுக்குள்ளே செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம பார்த்தது பெருசு, இது உள்ளுக்குள்ளே சின்னதாக செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சூப்பராக இருந்தது. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதை ஒரு ஃபீல் பண்ண முடியும். உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் தான். ரொம்ப ஒர்த்தபுள்னு நான் சொல்லுவேன். இது கப்பலுக்குள்ளே என்ட்ரானோன்னே யாரெல்லாம் அதில் இருந்தாங்க அப்படின்றது இருந்தது. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் சொல்லலாம். ஏன்னா இந்த டைட்டானிக் கப்பலில் எப்படியெல்லாம் ஃப்ளோர் அந்த மர வுட்டில் செஞ்சுருப்பாங்களோ அதேமாரியே தத்ரூபமாக படிக்கட்டு வச்சு உள்ளுக்கு இறங்கி பார்க்குற மாதிரி மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் எலிவேஷனோட லைட்டிங்கு டெக்கரேஷனோட சூப்பராக இருந்தது. அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. செம சூப்பராக இருந்தது. அந்த ஸ்டெப்ஸில் கீழே இறங்கணும் அப்படின்னா அந்த பாருங்கள், இந்த வியூ தான் செம்மையாக இருந்தது. எதிர்பார்க்கல 100 ரூபாய்க்கு இவ்வளோ ஒர்த்தபுளாக பண்ண முடியுமா அப்படின்றது சொல்லவே முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் 100 ரூபா டிக்கெட் எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி எடுத்த பொருட்காட்சியெலாம் அதிகபட்சம் 50 ரூபா தான். இது 100 ரூபா டிக்கெட்டு அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசித்தோம். பட் அந்த 100 ரூபாய்க்கு மேலேயே இது ஒர்த்தபுளாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு ஒருத்தவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத விட ஒரு உண்மையான கப்பலில் இருக்கிற அந்த ஃபீலிங் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணாங்கல்ல, அதுதான் உண்மையிலே செம்ம சூப்பர்னு சொல்லணும். அந்த இடத்த பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சோபா, லைட்டிங்கு, செட்டிங்ஸு எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த பில்லர் முதற்கொண்டு ஒரு டிசைனில் என்னென்ன பில்லர் இருக்குமோ அது முதற்கொண்டு சுற்றிலும் வச்சு அதுக்கு மேலே லைட்டிங் கொடுத்துருந்ததெல்லாம் அந்த பெரிய லைட்டு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது எதிர்பார்க்காத இடத்துல வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஸ்னோ வேர்ல்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது ஒரு நார்மலாக தான் இருந்தது. பட் பாருங்கள், இந்த வியூ உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதை மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கட்டில் இறங்கி வந்த மாதிரி இந்தாண்ட டிசைன் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அந்த ரோஸ் இருந்தாங்க. ஸோ அப்போ தான் சஸ்வின் பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் ஆகிற அந்த சீன் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒரு ரூம் போகிறோம். அந்த ரூமில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே லைட்டிங் டிசைனு, அது அந்த ரோஸோட ரூம் அப்படின்ற ஒரு டிசைனில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அந்தாண்ட இன்னும் போகிறதுக்கான பாதெல்லாம் நிறையா இருந்தது. ஸோ நம்ம இந்த ரூமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறோம் அப்படின்றதுனால பார்த்தோம். இதுலேயுமே
லைட் எல்லாமே செம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாதை யாருமே இல்லாத இடத்துல போகிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு நிறைய பேர் ஒடியாராங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த டைட்டானிக் கப்பலில் நடந்த ஃபீல் தான் வந்து அப்படியே வந்து க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சஸ்வின் செம ஜாலியாக என்ஜாய் பண்ணார். உண்மையிலே அந்த இடம் எல்லாமே அவருக்கு வந்து புதுசாக இருந்தது. ஸோ அடுத்தது நீங்கள் பார்க்குற அந்த டிராயிங் ரூம் அந்த படத்தில் பார்த்துருப்போம். ஸோ அதை அப்படியே தத்ரூபமாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. உட்காந்து படம் வரைகிற மாதிரியும் இது பண்ணி காமிச்சிருப்பாங்க. இது வந்து யதார்த்தமாக சஸ்வின் கிட்ட போய் பார்த்தது. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வேறு எந்த ஒரு மீனிங்கும் இல்லை. ஜஸ்ட்டு போனோடனே அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, 2 அடி போட்டு சேரில் ஏறி உட்காந்துருந்தான். அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காமிச்சிட்ருக்கேன். அந்த டைட்டானிக் கப்பலில் என்னென்னலாம் வந்து நம்ம அந்த படத்தில் மறக்க முடியாத சீன் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து அவங்க அங்கே வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் உண்மை. அதில் வந்து இதுவும் ஒன்று அப்படின்றதுனால இதுக்கு தனியாக ஒரு ரூம் ஒதுக்கி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கப்பல் எப்படி உடஞ்சி விழுந்ததுன்னு முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தாங்க அந்த ஆர்ட் ஒர்க், இந்த ட்ராயிங் இல்லாமல் பின்னாடி வந்து நிறைய ட்ராயிங் வரைச்சிருந்தாங்க. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சசின் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பிடிக்கல, ஏஞ்சி கிளம்பி போயிட்டார். ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து அந்த கப்பலில் இருந்த ஆர்ட் ஒர்க் இதெல்லாமே அப்படின்ற மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இவர் தான் வந்து ஜாக் ரோஸை வரைஞ்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டைட்டானிக் கப்பல், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல டைட்டானிக் கப்பலோட ஃபுல் வியூ சின்னதாக வந்து செஞ்சுருந்தாங்கள்ல, அது எல்லாமே அங்கே இருந்தது. ரெண்டாவது நம்ம அந்த ஃப்ரண்ட் டெலிவிஷனில் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல 2 பேரும், ஜாக் ரோஸ் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது வந்து எல்லோரும் அதை விரும்புவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வெளியில் வந்து அந்த செட்டிங்ஸில் அவங்களால வந்து கரெக்டாக அதை இது பண்ண முடியல. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து அட்டை தான் அது எல்லாமே. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து அதுக்குன்னு ஸ்பேஸ் ஒதுக்கி அந்த டைட்டானிக் கப்பல் ஸ்டார்டிங் எட்ஜில் போய் நிற்கிற மாதிரி அந்த ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அதுதான் வரும். பார்த்திங்கன்னா இதில் அந்த மெயினே டைட்டானிக் கப்பல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா அந்த 4 புகை கொண்டு வரதை வச்சு தான் இது டைட்டானிக் கப்பல்னே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வந்து நார்மலாக இருக்கிற கப்பல் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். டைட்டானிக் அப்படின்றத நம்ம மீன் பண்ணுறதுக்கு காரணம் அந்த 4 புகை குண்டு தான் மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கப்பலில் நம்ம அந்த படத்தில் பார்த்த மாதிரி காரு, போட்டு எல்லாமே வந்து தத்ரூபமாக இருக்கிற மாதிரி உள்ளுக்கு செஞ்சுருந்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. போக வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கப்பலில் ஃப்ரண்ட் டெலிவிஷன் எப்படி ஃப்ரண்ட்டில் நிற்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு வரும். கண்டிப்பாக அதேமாதிரி பசங்களோட அழைச்சிட்டு போயிருந்தோம். உண்மையிலே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக பெரம்பலூரில் இருந்தீங்களா, பெரம்பலூரை சுற்றி வந்து நியர்பையில் ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். எக்ஸிபிஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 or 20 தான் ஆரம்பிச்சிது. ஏப்ரல் 20 தான் ஆரம்பிச்சிது. ஸோ இன்றைக்கி வந்து டேட் 24 தான். அதிக நாள் கூட ஆகலை. எப்படியும் 1 month மினிமம் வச்சுருப்பாங்க. உண்மையிலே செம சூப்பராக இருக்குது. உள்ளுக்கு போய் நம்ம விளையாடுறத விட இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஒரு மெமரிஸ்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி சூப்பராக ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு டைட்டானிக் கப்பலில் ஒரு கப்பலுக்குள்ளே நம்ம போனால் என்ன ஃபீல் நமக்கு கிடைக்கும் அதை வந்து அங்கே நம்மளுக்கு மைண்டில் கொண்டு வரணுங்கிறதுக்கோசரமே அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அங்கே உள்ளுக்கு நடக்கும்போது நம்ம வந்து பெரம்பலூரில் தான் இருக்கோங்கிற அந்த ஒரு ஃபீலே இல்லை. பையன் உட்காந்துட்டு வந்து அந்த ஐஸ் பாத் வந்து பின்னாடி வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் உட்காந்துட்டு ஹெல்ப்னு கத்துற மாதிரிலாம் வீடியோ எடுத்திருந்தோம். பட் சம் நாய்ஸ் ப்ராப்ளத்தினால வந்து அது எல்லாமே கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போட் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த படத்தில் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன சின்ன போட்டை வந்து கீழே கடலில் தூக்கி போட்டு அதில் தப்பிச்சு போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இதில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணார் தம்பி. அந்த சின்ன படகு வந்து எல்லோரும் ஏறி உட்காந்துட்டு நடந்து போகிற மாதிரி அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் இருந்தது. பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த டிசைனு அந்த பிரிண்ட் எடுத்துருக்கிறது இந்த பாருங்கள், ஹீரோயின் ஜாக் ரோஸ் வந்து இருக்கிற மாதிரி எல்லாமே கரெக்டாக தத்ரூபமாக பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே தெரிஞ்சு போனவங்க அனுபவித்து கண்டிப்பாக ரசிப்பாங்கன்றத இது எல்லாளவும் வந்து சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் அந்த ஃபைனல் டச்சாக லைஃப் ஜாக்கெட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே ஓவராலாக வந்து எல்லாமே செம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும். இவர் தான் வந்து இந்த கப்பலை டிசைன் பண்ணவர். அதனால் அவர் ஃபோட்டோ வந்து ஃபைனலாக வச்சு டச்சிங் போட்டு முடிச்சிட்டாங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக என்ஜாயபுளாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த டைட்டானிக் கப்பலை வந்து விசிட் பண்ணுங்கள். 100 ரூபா ஃபீஸ் அப்படிங்கும்போது அதை வந்து ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க.
கண்டிப்பாக இதை வந்து மெமரபிள், மறக்க முடியாத விஷயம். ஓகே, see you, தேங்க்